தடியெடுத்த பெரியாரையும் நடக்க தடியெடுத்த பெரியாரையும் போட பொடியெடுத்த அண்ணாவையும் படியெடுத்து பிறந்த பகுத்தறிவு பகலவனே, சட்டமன்றத்தின் வைர விழா நாயகனே, உம்மை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். தலைவர் கலைஞருடைய கலை படைப்புகளிலே விஞ்சி நிற்பது எது தெரியுமா? தமிழ் முழக்கத்தை விட கொள்கை முழக்கம்தான் என்று நான் சொல்லவில்லை, தலைவர் கலைஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒரு முறை சொல்லுகிறார், இளம் மங்கையின் ஒருத்தியினுடைய துயரை படம் பிடித்து காமித்த என்னுடைய முதல் கட்டுரையான இளமை பள்ளியிலே தொடங்கி இன்று வரை கதையோ காவியமோ திரை ஓவியமோ நாடகமோ நவீனமோ எதிலும் என் பேனாமுனை பெண் உரிமை போர்ப்படையின் வாழ்முனையாகத்தான் வாய்த்திருக்கிறது என்று தலைவர் கலைஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே தமிழ் முழக்கத்திற்கு இடமில்லை. இது பாருங்கள், தேவகி திரைப்படத்திலிருந்து திரும்பி பாரிலிருந்து பராசக்தியிலிருந்து நீதிக்கு தண்டனையிலிருந்து மணிமகுடங்கிற நாடகத்திலிருந்து அத்தனை படைப்புகளையுமே பெண்ணியத்தை உயர்த்துவதாகவே அவருடைய படைப்புகள் இருக்கிறது. அவருடைய படைப்புகள் அத்தனையுமே பாருங்கள் மொழி வாயிலாக தன்னுடைய கொள்கை முழக்கத்தை கொண்டிருப்பார். சார், அவருடைய கொள்கை என்பது சாதாரணம் இல்லை. தன்னுடைய மகனை ஒரு பள்ளியிலே சேர்க்க அனுமதிக்க அனுப்பிச்சுடுறாரு. இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் சொல்லுது, மகனை ஏற்க முடியாது, இந்த பள்ளியில அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் என்று கேட்டதற்கு அவருடைய பெயர் ஸ்டாலின், அதனால் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். பெயரை மாற்றினால் பள்ளியிலே அனுமதி. இந்த செய்தி கலைஞருக்கு செல்லுகிறது. உடனே சொன்னார், மாற்றிவிடு என்று. பெயரை அல்ல, பள்ளியை மாற்றிவிடு என்று சொன்னார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த ஸ்டாலினுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? பெயர் வைத்தால் மட்டும் போதுமா என்று சிந்தித்தார் ஒரு கவிஞர். அழகாக சொன்னார், செருப்பு தேய்த்தவனின் மகனாக பிறந்து உயர்ந்தவர் அந்த ஸ்டாலின், ஆனால் உயர்ந்த தந்தையின் கொள்கைக்காகவே தன்னையே செருப்பாய் தேய்த்து கொண்டவர் இந்த ஸ்டாலின் என்று அழகாக ஒரு கவிஞன் சொன்னார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய ஒவ்வொரு படைப்பிலுமே தன்னுடைய கொள்கையை அழகாக வெளிப்படுவார். தலைவரிடமே கேட்கிறார்கள், நீங்கள் எத்தனையோ வரிகள் எழுதியிருக்கிறீர்கள், எத்தனையோ வசனம் எழுதியிருக்கிறீர்கள், எத்தனையோ புதினம், எத்தனையோ நாடகம், எத்தனையோ திரைப்படம், உங்களை கவர்ந்தது எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு பிடித்த ஒரே வரி பூம்புகார் திரைப்படத்திலே நான் எழுதிய ஒரு வரி. என்ன தெரியுமா? மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்கின்ற வசனம்தான் என்னை கவர்ந்தது என்று சொன்னார். நிச்சயமாக நான் இன்றைய தினத்திலே நினைந்து பார்க்கிறேன். மனசாட்சி உறங்கும் பொழுது எத்தனையோ மனக்குரங்குகள் கல்லறையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறதே, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் மனோகரா வசனத்தை பார்ப்பீர்கள், அதில் வசந்த சேனையை பார்த்து அழகாக எழுதியிருப்பார் வசனத்தை. வசந்த சேனை, வட்டமிடும் கழகு, வாய் பிளந்து நிற்கும் ஓனாய், வளைத்து விட்ட மலைப்பாம்பு என்று நினைப்பார். நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள் அந்த படத்திலே வருகின்ற வில்லி வசந்த சேனையை பற்றி எழுதியிருப்பார் என்று. சத்தியமாக சொல்லுகிறேன், என் தலைவர் ஒவ்வொரு எழுத்திலேயுமே தன்னுடைய கொள்கை பிடிப்பை ஆழமாக கொண்டவர். ஆரியம் திராவிடத்தை முழுங்குகிறது என்பதை அழகாக படம் பிடித்து அந்த ஆரிய எதிர்ப்பும் மொழி திணிப்பும் கலாச்சார திணிப்பும் தான் வசந்த சேனையாக உருவகப்படுத்தி கொண்டு வாய் பிளந்து நிற்கும் ஓனாய் வளைத்து விட்ட மலைப்பாம்பு என்று சொல்லுகிறார். அன்று என் தலைவனிடம் வசந்த சேனை சீலையோடு வந்திருப்பார், இன்று என் தளபதியிடம் சுடிதார் போட்டு வருவார். எந்த தோற்றத்திலே வந்தாலும் வசந்த சேனைக்கு இந்த தமிழகத்திலே இடமில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். சார், தலைவர் என்னைக்குமே நான் ஒரு கலைஞர் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு கவிஞர் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு எழுத்தாளர் என்பதை ஆசைப்பட மாட்டார், நான் ஒரு பேச்சாளர் என்பதை ஆசைப்பட மாட்டார். அவர் என்றுமே ஆசைப்படுவது எது தெரியுமா? கொள்கை மாறா தலைவன் என்பதைத்தான் அவர் ஆசைப்படுவார். சார், தலைவருக்கு இல்லாத ஞானி ஊத்தி இந்த தமிழகத்தில் யாருக்கு இருக்குது? பேருந்துல எழுந்தினார் சார் அழகா, விவேகம் எனும் வெள்ளி முளைத்து ஜாதி மத பித்து எனும் சளி தொலைந்தால் தான் சமத்துவம் எனும் ஞாயிறு பிறக்கும் என்று பேருந்துலே எழுதினார். பேருந்துலே தான் அனைத்து சாதியினரும் சமமாக இருக்கின்ற இடமாக அது மாறிவிட்டது என்று சொன்னால் எந்த இடத்திலே எதை எழுத வேண்டும் என்று தலைவர் கலைஞருக்கு தெரியும். அவருடைய புதினத்தை படித்தால் ஒன்றா இரண்டா மொழி முழக்கம் ஒவ்வொரு வார்த்தையிலுமே இருக்கும். நாங்கள் மறுக்கவில்லை, தலைவர் கலைஞருக்கு மொழிப்பற்று இல்லையா? இல்லை, அவருடைய வாயிலே வராத வார்த்தைகள் உண்டா? ஆனால் அத்தனை வார்த்தைகளிலுமே ஆழமாக புதிந்திருப்பது கொள்கை பற்றல்லவா? ஒரே ரத்தம்னு ஒரு புதினம் எழுதுறாரு சார், ஒரே ரத்தம்னு ஒரு புதினம் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாரு தெரியுமா? தாழ்த்தப்பட்ட இனங்கள் எல்லாம் இன்னும் தாழ்ந்தே கிடக்கிறது, எப்போது இது உயர வேண்டும் என்று அழகாக எழுதுகிறார்.
தாழ்த்தப்பட்ட இனத்திலே பிறந்தவர்களுக்கு சலுகை தந்து இருவர்கள் வளர்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் கூட தாழ்த்தப்பட்ட இனம் என்று சொல்லுவதில்லை, அவர்களையும் தங்களை உயர்ந்தவர்களாகவே காட்டிக்கொள்ளுகிறார்கள். என்று தாங்கள் உயர்ந்தவர்கள்தான், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, எல்லோரும் ஒரே ரத்தம் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் உயரம் என்று ஒரே ரத்தத்திலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவருடைய உடல் மட்டுமல்ல, உயிர் மட்டுமல்ல, ஓடுகின்ற ரத்தம் அத்தனையுமே கொள்கை முழக்கத்திலே இருக்கின்றது. ஒரு படத்தினுடைய முடிவுரையிலே சொல்லுவார், என் பேச்சினுடைய முடிவிலேயும் சொல்லுகிறேன். அரசிலங்குமாரி என்ற திரைப்படம், அது எம்ஜிஆர் நடித்த படம். படம் முடிந்து கதாநாயகன் கடைசியாக மக்களை பார்த்து பேசுமாறு ஒரு காட்சி. அதிலே தலைவர் கலைஞர் அழகாக பதிவிடுகிறார். அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முழக்க பத்திரிகைகள் எது தெரியுமா? நம் நாடு என்கின்ற பத்திரிகையை அண்ணா எழுதி கொண்டிருக்கிறார், மன்றம் என்கின்ற பத்திரிகையை நாவலர் எழுதி கொண்டிருக்கிறார், முரசொலி என்பதை கலைஞர் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 3 கொள்கை முழக்க பத்திரிகைகள் மக்கள் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக இறுதி காட்சியில் அந்த கதாநாயகன் சொல்லுகிறார், இனி நம் நாடு செழிக்கட்டும், இனி நம் நாடு செழிக்கட்டும், மன்றம் கூடட்டும், முரசு ஒலிக்கட்டும் என்று அந்த படத்தை நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், தொடங்கியது முதல் நிறைவு செய்வது வரை தலைவர் கலைஞருடைய ரத்தத்தில் ஓடுவது மொழி முழக்கம் அல்ல, மொழி முழக்கத்திலும் கூட கொள்கை முழக்கம்தான் குன்றி இருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.